திரு புரட்சி கவிதாசன், இது மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுடைய சொத்தை பறிப்பது போன்று அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. நாங்க நிலம் கொடுக்குறோம், இன்ஸ்டிடியூஷனை கட்டி கொடுக்குறோம், அதுக்கான நிதியை கொடுக்குறோம், அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கறதுலேருந்து எல்லாவற்றையும் ஒரு மாநில அரசு செய்யும்போது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ற மாதிரி யாரு வேணாலும் வைஸ் சான்சலர் ஆகலாம், ஒரு 10 வருஷம் ப்ரொஃபஸரா இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்கின்ற விதித்தளர்ப்பெல்லாம் ஒரு மோனோபலைசேஷன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு. ஆமா, அதனால காஞ்சியில பல்கலைக்கழகம் அமைத்த நாடு தமிழ்நாடு. நாலந்தா பல்கலைக்கழகம் தட்சிண சீனா பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் முன்பாகவே காஞ்சியில பல்கலைக்கழகம் கொண்டுட்டு வரணும். அந்த அந்த கால பாடத்திட்டங்களை மட்டும்தான் மாணவர்கள் படிக்கிற சயின்டிஃபிக் டெம்பரோட ரேஷனலா படிச்சிட கூடாதுங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி அடிப்படையில மாற்றங்களை கொண்டுட்டு வரதனுடைய நோக்கம் அதுதான்ன்றாங்க. இன்னும் நாலந்தா தட்சசீலா விக்ரமசீலா வரைக்கும் போயிருங்க. நாலந்தா பத்தி பேசுறேன். நாலந்தா கொளுத்துது யாரு? தீக்கிரை கேட்கணும். தீக்கிரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஆமா, அதாவது மற்றவங்க பேசும்பொழுதெல்லாம் நீங்க இடைமறிக்கலாம். நான் ஆரம்பிக்கையிலேயே மறிக்கிறீங்க, அத்தனை பேர் மறிக்கிறீங்க. சரி, என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன். அதாவது மத்திய அரசு என்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் அல்லது கொண்டு வர முயற்சித்தாலும் அது மாநில அரசின் உரிமைகளில் தலையிடுவது அல்லது மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிப்பது அல்லது மாநிலத்தை கொத்தடிமையாக்குவது என்கிற ஒரு மோசமான பார்வை திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு நான் முதலில் பதிவு செய்யறேன். ஒரு திறந்த மனதோடு, ஒரு நேர்மையான சிந்தனையோடு தேசிய கல்விக் கொள்கையை பார்ப்பதில்லை. இன்றைக்கு நீட் தேர்வுல இந்தியாவிலேயே தமிழக மாணவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். அதிகபட்ச எண்ணிக்கையில வெற்றி பெறுறாங்க. இது எதனால் வந்தது என்றால் இந்த புதிய கல்விக் கொள்கையினாலும் இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் மாற்றத்தினாலும் அரசு பள்ளியிலேயே அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததனால்தான் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றியோடு வாங்கிட முடியுமா சார்? கோச்சிங் கிளாஸஸ்க்கு லட்சமா செலவு பண்ணாம அந்த மார்க் வாங்கிட முடியுமா? இதுவரைக்கும் எங்க ஊர் மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் போகாமலே சூப்பர் பஸ்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. தமிழ்நாடு பாடத்திட்டத்துல 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்கின மாணவர் ஏன் மருத்துவராக முடியாது? இல்ல, கோச்சிங் கிளாஸ் போகாமலே இப்ப அரசு கல்லூரி அரசு பள்ளி மாணவர்கள் வர்றாங்க, தனியார் பள்ளி மாணவர்கள் வர்றாங்க. அந்த அளவுக்கு சிலபஸ் மாத்திட்டாங்க. 11ஆம் வகுப்புலயும் 10ஆம் வகுப்புலயும் மாத்திட்டாங்க. நம்ம ரொம்ப பின்னணி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல மூடிடுவாங்க. அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. தகுதி உள்ள மாணவர்கள், அறிவு மிக்க மாணவர்கள் முன்னேறி வருவாங்க. தமிழர்கள் அந்த சவால்களை வெற்றி கொள்வாங்க. அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இது டிராப்ட், எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இது ஒரு வரைவு தான். இந்த வரைவை பொறுத்து கருத்து கேட்டிருக்காங்க. கருத்தை சொல்லுங்க. அந்த கருத்தை ஏற்காவிட்டால், உரிய முறையில் பரிசீலிக்காவிட்டால், உங்களுடைய கருத்து நியாயமாக இருக்கிற பட்சத்துல, உங்களுடைய கருத்து பொதுவாக இருக்கிற பட்சத்துல, உங்களுடைய கருத்து வரைவு திட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்லது அடிப்படை உரிமைக்கு எதிரானது, கல்விக் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு நீங்க சொல்லுகிற பட்சத்துல அந்த டிராப்ட் பிள்ளைகள் மாநில அரசுகளிடம் கலந்தாலோசிச்சு எழுதப்பட்ட வரைவா? எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இல்ல. வரைவு கலந்தாலோசிக்க வேண்டியதில்ல. ஒரு டிராப்ட் பிள்ளை தயார் பண்ணி அதற்கு ஏங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி ஆகிவிட்டது. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அது இது இன்ஃபோர்ஸ், அது நடைமுறையிலே நடப்பிலே இருக்கிறது. அந்த கல்விக் கொள்கையின் பிறகுதான் இந்த இப்ப நம்ம மாநில அரசு பள்ளிகள் 16,000 பள்ளிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதி உதவி வேண்டுமா வேண்டாமா, அந்த சம்ரக்ஷன் அந்த திட்டம், அபியான் திட்டம் எல்லாமே அதுதான் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த பில்லு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு மாசத்துல அதி தீவிரமான அறிவுஜீவிகள் பள்ளி கல்வித்துறையில ஒரு செயல்பாட்டை தடுக்கணுங்கிறதுக்காக சமக்ர சிஷ்ய அபியான் ஒரு செக்க வைக்கிறீங்க.
இப்போ உயர்கல்வியில வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த எஃபிஷியன்சியை குறைக்கணுங்கிறதுக்காக இது போல யூஜிசியை வச்சு ஒரு செக் வைக்கிறீங்கன்றாங்க. அப்படி என்ன தமிழ்நாடு நீங்க சொன்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது தான் கண்ண உறுத்துதா பாஜகவுக்கு? சுந்தர் பிச்சை மாதிரியானவங்க பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படியா இருக்கும்? அவை சண்முகம் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படி இருக்கும்? இப்ப இஸ்ரோ சேர்மன் நாராயணன் போன்றவர்கள் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலர் வந்தா எப்படி இருக்கும்? இண்டஸ்ட்ரியல்ல தொழில் ரீதியாக உயர்ந்த பட்சத்தில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஹையர் கெபாசிட்டியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்றீங்க. பல்கலைக்கழகம் என்பது கல்வி சார்ந்த ஒரு அமைப்பா இல்ல தொழில் சார்ந்த ஒரு அமைப்பா? இல்ல, பல்கலைக்கழகம்னா அதை புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையிலேயே அனைத்து அடங்கும். அது வந்து டீச்சிங் மட்டும் கலை கிடையாது. பல்கலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்னைக்கு பல்கலையில ஆர்ட்ஸ் காலேஜே முடிஞ்சு போச்சு. இப்ப டெக்னிக்கல் கவுன்சில் தான் அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளும் சட்ட கல்லூரிகளும் உட்கார்ல என்ன சார் பிரச்சனை? எதுக்கு அதை தாண்டி வெளியில இருக்கிற டிஸ்டிங்விஷன்ங்கறத வந்து நீங்க மாத்துறீங்க? ஒரு அறிவுஜீவி வந்து உட்கார்றதுல என்னமா பிரச்சனை? ஒரு அறிவுஜீவி வந்து உட்கார்றதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? 10 வருஷம் ப்ரொஃபசரா இருந்தவர் அறிவுஜீவியா இருக்க மாட்டாரா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில 20 வருஷம் வந்து வேர்ல்ட் பேங்க் சேர்மனா இருந்தவர் அறிவுஜீவியா இருக்க மாட்டாரா? வேர்ல்ட் பேங்க் சேர்மனா இருந்தவர், வேர்ல்ட் பேங்க் அட்வைசரா இருந்தவர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல அட்வைசரா இருந்தவர், அவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா? ஏன் திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய துணைவேந்தருக்கு அது என்ன தொழில் நிறுவனமா? இல்ல ஏங்க, ஆக சிறந்தவர்களை, ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் வந்து இண்டஸ்ட்ரி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சட்ட வரையறையில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது மாறி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆயிருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்தா வழியாக பாஜகவினுடைய அஜெண்டாவை உள்புகுத்த நினைக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். பல்கலைக்கழகத்துல ராக்கெட் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி கொரோனா தடுப்பு மருந்து எல்லாம் இங்க இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தயாரித்தது, ஆராய்ச்சிகள் செய்தாங்க. ஏன் இங்க ஒரு ஸ்காலர் வர்றதுல என்ன பிரச்சனை? நாங்க சொல்றது நிபந்தனை, ஸ்காலரா இல்லையா, திறமையானவரா இல்லையா, இல்ல மத்திய அரசுடைய எடுபடியா? கேளுங்க, மத்திய அரசுடைய எடுபடியை கொண்டாந்து போட்டா லெவல் 30 நினைக்கிறேன். அதுல உள் நுழையிறதுக்கு அவங்க வந்து ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதும். மத்தபடி ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பிரபலமா இருக்கிறாங்க, ஒரு அங்கீகரிக்கப்படுறாங்க, ஒரு பர்ஃபார்மரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா கொடுப்பீங்க அப்படின்னா அது கல்வி சார்ந்த இதுல எப்படி பார்க்க முடியும்? அப்போ உங்களுக்கு பிடித்த நீங்க அவார்ட் கொடுக்குற, நீங்க செலக்ட் பண்ற ஆள் யார் வேணாலும் அங்க உள்ள ப்ரொஃபஸரா போலாம்ல? அப்படி இல்லாமா, இது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப கூடுதலா மத்திய அரசு ஒரு பங்கு எடுக்குது, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி மாநில அரசு மத்திய அரசும் துணைவேந்தர் தேர்வுல எந்த எதுவுமே இல்லையே. இல்ல, அந்த 3 மெம்பர்ஸ்ல சிண்டிகேட் என்ன? இல்ல பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் என்பது என்ன? பல்கலைக்கழகத்தினுடைய போர்டுல இருந்து ஒரு மெம்பர் வர்றாரு, ஆளுநர் ஒரு மெம்பர் போடுறாரு, யூஜிசி ஒரு மெம்பர் போடுது. அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு தேடுதல் குழுவை அமைத்து கண்டுபிடிப்பதுல என்ன பிரச்சனைங்கிற? மாநில அரசுடைய பிரதிநிதித்துவம் தான் இங்க செனட் மூலமா வந்திருது. அதே மாதிரி உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்களுக்கு அடுத்து வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுக்கறதுல கூட செக் வச்சிருக்கீங்க. அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து அங்க முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அங்கேயும் வந்து ஒரு நீர்த்து போகக்கூடிய ஒரு தன்மையை வச்சிருக்கீங்க. அப்ப அதன் மூலமாக வரக்கூடியவங்க உங்க அஜெண்டாவுக்கு ஐடியாலஜிக்கு செட் ஆகுறவங்களா பார்த்து எடுத்துக்க மாட்டீங்களா? சகோதரி மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. இந்த வாரம் போராட்ட வாரம் அப்படின்னு சொல்றது மாதிரி முந்தா நாள் அண்ணா பல்கலைக்கழகம், நேற்றுக்கு ஆளுநர், இன்னைக்கு யூஜிசி, அப்படி டெய்லி ஒரு நாளைக்கு, அதுக்கு முன்னாடி டங்ஸ்டனு, இப்படி தமிழ்நாட்டை கொதிநிலையில வெப்பநிலையில வைக்கணும்னு ஆளும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் விரும்புகின்றன. ஒரு டிராஃப்ட் அவங்க வெளியிட்டது மாநில அரசுடைய கூட்டாட்சிக்கு எதிரா இருக்குதுன்னா மாநில அரசு எதிர்க்காமையா சார் இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் கூட்டாட்சி ஏமா பூதத்தை கிளப்புறீங்க? நீங்க வந்து தன்னாட்சி பெற எல்லாம் துடிக்கிறீங்க. தன்னாட்சி எல்லாம் இங்க கிடையாது. நீங்க என்ன அட்டானமஸ் பாடியா? நீங்க என்ன ஆட்டோகிரசியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு வந்து தனியாடா ஆயிடுச்சா? இந்தியா கேள்வியே கேட்க கூடாது. யூஜிசிக்கு எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? அத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? இருந்ததை எடுத்தது நீங்க தானே சார்.
இல்ல இருந்த எஜுகேஷன் காங்கிரஸ் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சார், இருந்தா இருந்த list இருக்கும் open பண்ண போது காங்கிரஸ் தான் நீங்க இல்லையா? கலந்து பேசணுமா Emergency வேண்டாமா? காலத்துல அது அதோட வேண்டவே கூட்டு வேண்டாம்ன்றீங்களா? நீங்க என்ன ஏங்க, சொல்ல வரீங்க? எமர்ஜென்சி காலத்துல இந்த இந்திரா காந்தியோட கூட்டு வச்சு சப்போர்ட் பண்ணது யாரு? சார், 12 இப்ப மணி நிலைமைக்கு இப்ப வாங்க. நீங்க எஜுகேஷன் நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லன்னு கேக்குறாரு. அது சொல்லுங்க. ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வர வேண்டியதுனா எஜுகேஷனை ஏன் சார் விட்டு கொடுத்தீங்க? நீங்க உங்களுக்கு portfolio மட்டும் நீங்க கேக்குறாங்கல்ல? இப்போ 12 பல்கலைக்கழகத்தோடைய மத்திய பேசினா நாலு நீங்க cabinet நாலந்தாவுக்கு வேணும். போறீங்க, 8 cabinet எமர்ஜென்சிக்கு வேணும். போறீங்க. முக்கியமான இப்ப cabinet நடக்கிறத பத்தி பேச கேட்டீங்கல்ல? மாட்டேன்றீங்களே. ஏன்? உங்ககிட்ட அது என்ன ஏன் விவாதம் பேசுறது? ஏன் கனிம வளம் ரொம்ப கேட்கலாம்? எளிமையான கேள்வி. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்டா இல்லையா? இருக்கும் பட்சத்தில் மாநில அரசுகளிடம் கலந்து பேசாமல் நீங்க எப்படி ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் கொண்டு வரலாம்? அதுல என்ன இருக்குதுன்றதெல்லாம் அப்புறம் வைக்கலாம். கலந்து பேசாமல் ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் கொண்டு வந்தா அது எப்படி கன்கரண்ட் லிஸ்ட் ஆகும்? சார், டிராஃப்ட் ரெசல்யூஷன் என்பது கன்சிடர் பண்றதுக்காண்டி தான் சார். Whether நீங்க it is எப்படி right நீங்க கொண்டுட்டு or வரீங்கன்னு கேக்குறேன். Consider- நாங்க கன்சிடர் பண்றோம், ரிஜெக்ட் பண்றோம், அதெல்லாம் அப்புறம். நீங்க எப்படி கொண்டுட்டு வரீங்க? கலந்து பேசாமல் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியிடம் நீங்க கலந்து பேசாமல் குடும்பத்துல ஒரு முடிவு எடுப்பீங்களா? சினிமா அரசியல், நாடக அரசியல்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஏன் சார் மக்களை இப்படி நீங்க எடுப்பீங்க. பதட்டத்தை உச்சத்திலே வச்சிருக்கீங்க? இல்ல கேள்வி, அதாவது ரொம்ப நீங்க என்ன சொன்னாலும், அதாவது நீங்க பேசும்போது சீர்திருத்தம் கொண்டு வந்தாலே தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு சொல்றீங்க. நீங்க சீர்திருத்தத்தை எங்களை கேட்காம கொண்டு வரீங்களே, எங்களை கலந்து பேச வேண்டிய கட்டாயம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. எங்களுடைய அதிகாரம் என்ன ஆகிறது, எங்களுடைய உரிமை என்ன ஆகிறது கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் அம்பேத்கரே அபத்தமா சொன்னீங்களே, மதச்சார்பின்மைன்னு. ஏங்க, இந்த பிரியாபிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நீங்க பாத்திருக்கீங்களா? அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டிடியூஷன்ல வந்து செக்குலரிசம் இருந்ததா, சோசியலிசம் இருந்ததா? அப்பட்டமா நீங்க முன்னாடி சொன்னீங்க. இப்ப நீங்க இத பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க, மற்ற எல்லாவற்றையும் பேசுறீங்கன்னா பேசுங்க. ரொம்ப நேரமா கன்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி கேக்குறேன். நான் கேக்குற கேள்வி, இந்த விவாதத்துக்கு நான் வெளியவே போல, நான் விவாதத்தை விட்டு வெளியே போல, நான் நாலந்தாக்கு போல, காஞ்சிக்கு போல. நான் கேக்குறது, இன்னைக்கு இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்களே, மாநில அரசுக்கான உரிமை எங்கே, எங்களை கலந்து பேசாம ஏன் போட்டீங்கன்னு கேக்குறோம். நாங்க ஒரு மாநிலமா இருக்கிறோம், எதிர்கட்சிகள்ல ஒரு மாநிலமா. மூன்று முறை குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருந்தார். 3 முறை இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் இல்லாமல், கலந்து பேசாமல் குஜராத் பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர் நியமித்திருந்தால் அவர் என்ன செய்வார்? ஒரு வைஸ் சான்சலர் நியமிக்கப்பட்டதா? சொல்லுங்க. திராணியற்ற அரசாங்கம் தான் உங்க அரசாங்கம். இந்த தலைப்பு தொடர்பாக ஒரு நாளை வெளியிட்டீங்களா? ஒரு சாட்டு வெளியிட்டீங்களா? நினைக்கிறேன். நீங்க பேசுறது தொடர்பு இல்ல சார். நல்லா இருக்கும். கவிஞரே, நீங்க பேசுறது எந்த திரு கருணா, இன்னொரு பார்வை நான் வாங்கிட்டு வந்தேன்.